உலகத்தின் மூத்த முதல் குடியின் மாணவ நண்பர்களே, பாண்டியராஜனின் பவர் ஆஃப் மோட்டிவேஷன். பெருசே போய் அந்தாண்ட கிளவி வீட்டில் உட்கார மாட்டியா, சும்மா நை நை நைன்னு எத்தனை வார்த்தைகள். அப்போ வயது கூட கூட ஒரு ஆண் கிழவன் பெருசு, ஒரு வயதான பெண்மணி கிளவி, எவ்வளோ தப்பு பண்ணுற பாருங்க. மூத்தோர் சொல்லும் முதிர் நெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்குன்னா நம்மளுடைய தமிழ் பழமொழி. பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் கசக்கும். நெல்லிக்கனி சாப்பிட்டிங்கன்னா ஒரு மாதிரி துவர்க்கும், அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிங்கன்னா இனிக்கும். எவ்வளோ பெரியவர்களை நம்ம இன்றைக்கி இந்த உலகத்தில் வார்த்தைகளால் காயப்படுத்திகிட்டு இருக்கிறோம் பாருங்க. ஒரு மன்னன் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே சாகலைன்னா கூட அவங்களை சாகடிச்சிடணும். அந்த வீட்டுக்காரங்களே, பையனோ பொண்ணோ, ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் இந்த நாட்டில் இருக்கணும்னு ஒரு சட்டம் போடுறான். எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட வயதில் அம்மா அப்பாவெல்லாம் செயற்கையாக சாகடிச்சிடுறாங்க. ஒருத்த மட்டும் தன்னுடைய அப்பாவை கொல்லவே மனசு இல்லை. என்னை பெத்த அப்பா எனக்கு அறிவையும் உணர்ச்சியும் வீரத்தையும் ஊட்டின அப்பாவை நான் எப்படி கொல்றதுன்னு யாருக்கும் தெரியாமல் வீட்டிலே புத்தி புத்தி வளர்த்துறான். நாட்டில் போர் வந்துருச்சு, எல்லா வீரனும் வரணுன்னு. இப்போ அப்பாவை வீட்டில் விட்டுட்டு போக முடியாதுல்ல. இவன் யாருக்கும் தெரியாமல் ஒரு வயதாக அப்படியே சுருங்கி போயிடுறாங்கல்ல. ஒரு மூட்டையாக கட்டி அப்பாவை பின்னாடி வச்சு அவ்வளோ பெரிய போர்க்களத்திலேயே யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் உணவை கொடுத்து அப்பாவை பக்கத்துலேயே வச்சுட்டு இருக்கிறான். இந்த போருக்கு போகிற இடத்துலலாம் கடுமையான தண்ணி பிரச்சனை, எங்கேயுமே கிடைக்கல, வழிநடுகில் தண்ணி கிடைக்கல. இந்த மன்னன் சொல்கிறான், இப்படி கொஞ்சம் பேர் போங்க, 4 திசைக்கும் போங்க, தண்ணி இருக்கான்னு தேடுங்க, நம்ம தண்ணியாவது குடித்தாதான் நம்ம எதிரியை ஜெயிக்க முடியும். சுற்றி வட்டம் எதுவுமே கிடைக்கல. அப்போ சொல்கிறான், நம்ம இது என்ன செய்யலாம்? இந்த வீரன் அப்பா கிட்ட போய் மெதுவாக கேட்குறான், அப்பா நாங்கள் போகிற இடத்துலலாம் தண்ணியே கிடைக்கலப்பா, தண்ணி எங்கேயாவது இருக்கான்னுக்கு ஏதாவது அறிகுறி இருக்காப்பா, அதை எப்படி தெரிஞ்சிக்கலான்னு போது அந்த வயதான மனிதர் சொல்கிறார், பாப்பா வானத்தை பாரு, பறவைகள் எந்த பக்கம் பறந்து போகுதோ அந்த திசையை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே நீர்நிலை இருக்கும். இதை சொன்னோன்னே அப்பாவை அப்படியே அந்த வார்த்தையை வேத வாக்காக எடுத்துகிட்டு இப்போ மன்னங்கிட்ட சொல்கிறான், மன்னா இந்த பக்கம் போனோமா கண்டிப்பாக தண்ணி இருக்கும், ஒரு 4-5 கிலோமீட்டரில் போகலான்னொன்னே சரின்ட்டு இந்த வீரன் சொன்னதை கேட்டு எல்லாரும் நடந்தும் குதிரையிலையும் போகிறாங்க. போனால் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆறு கரை புரண்டு ஓடிட்டு இருக்குது. இந்த ஆறு வீரருக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சி, அதை விட மன்னனுக்கு மிக மிக மகிழ்ச்சி. எல்லாரும் ஆசை தீர குடித்து உயிரை காப்பாற்றிட்டு அந்த வீரனை பார்த்து மன்னர் கேட்குறார், எப்படிப்பா இப்படி ஒரு நீர்நிலை இருக்குது, ஆறு இருக்குன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? அப்போ அவன் மெதுவாக சொல்கிறான், மன்னா என்னை மன்னிச்சிருங்க மன்னா, நீங்கள் வயதான பெற்றோர்களை கொல்ல சொன்னீங்க, ஆனால் எனக்கு அப்பாவை கொல்ல மனசு வரல. எங்கள் அப்பா அப்படியே உடல் குறுகி சுருங்கி இருக்கிறார், அவரை நான் ஒரு பையில் போட்டு கொண்டு வந்திருக்கிறேன். அவர் தான் சொன்னார், பறவைகள் பறக்கிற திசைக்கு நோக்குனா அந்த பறவைகள்லாம் தண்ணி குடிக்க போகும்பா, அதனால தான் மன்னா சொன்னேன். இப்போ மன்னன் வெட்கப்படுறான். எப்படி ஒரு முதியோருடைய சொல் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்ல, அப்போ நம்ம நாட்டில் பெரியவர்கள் இருந்தால் தான் அவங்களை நம்ம வழி நடத்துவாங்க. இனிமேல் பெரியவர்களை நாம் கொல்லவே கூடாது, அவங்க இயற்கையாக மரணம் அடைகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கலான்னு சொன்னதாக. ஆக பெரியவர்களை நேசிப்போம், அவங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்துவோம், பகுத்தறிவை பயன்படுத்துவோம், தடைகளை உடைப்போம், நம்பிக்கையை விதைப்போம்.